உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்கள் வாழ்க்கையிலும் எதிர்பாராத சில தவறான நிகழ்வுகளும் நல்ல நிகழ்வுகளும் ஏற்படும் மனித வாழ்க்கையில். இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இயற்கையிலேயே அந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். நவக்கோள்களுடைய சஞ்சாரம் சொல்லுவோம் இல்லைங்களா, நவக்கோள்களுடைய நகர்வு. சந்திரன் 2.25 நாளில் மாறிவார், செவ்வாய் 1.5 மாசத்துல மாறுவார், சூரியன் 1 மாசத்துல மாறிவாருங்கிற மாதிரி எல்லா கோள்களுமே அப்படி நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. சனி பகவானும் மாறுவார், ராகு மாறுவார். இப்படி நவக்கோள்கள் பூமியை சுற்றி வருவதற்கு பேர் தான் நவக்கோள்களுடைய சஞ்சாரம் என்று பொருள், சுற்றி வருவது என்று பொருள். இந்த நவக்கோள்கள் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை, இந்த மாதம் தமிழ் தேதிக்கு மாசி மாசம் 9ஆம் தேதி, ஆங்கிலத்திற்கு பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் 10 நாட்கள் கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் ஒரே வீட்டில் சஞ்சாரம் செய்யும். எதிர்பாராத இயற்கை சீற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த 10 நாட்களில் இயற்கையை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் மாற்றங்கள், அரசியலில் குழப்பங்கள், அரசியல் அதிகாரிகளுடைய, அதாவது அரசாங்கத்தை மிகப்பெரிய அளவில் பொறுப்பாக இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அரசாங்கம் என்பது ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய முடிவுகள். ஏன்னா அரசாங்கத்தை விட்டு தான் மக்கள் வாழ்கிறோம். அப்போ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா குழப்பமானதா இருக்கும். அரசாங்க தலைவர்களுக்கு வந்து அதில் பாதிப்புகள் ஏற்படும், இயற்கை சீற்றங்கள் எதுவும் ஏற்படும். எதிர்பாராமல் போர் நிகழலாம், எதிர்பாராதமா மழையினால் பாதிப்பு. எங்கேயோ ஒரு இடத்துல இயற்கை என்பது வந்து உலகம் பூரா, தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது. அப்போ இயற்கைக்கு மாறான பாதிப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த 10 நாட்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் வேண்டிக் கொள்கின்றேன். உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்கள் வாழ்க்கையிலும் எதிர்பாராத சில தவறான நிகழ்வுகளும் நல்ல நிகழ்வுகளும் ஏற்படும் மனித வாழ்க்கையில். இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இயற்கையிலேயே அந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். இயற்கையில் நிலநடுக்கம், எரிமலை, பூகம்பம், சுனாமி போன்ற அல்லது புயல் வெள்ளங்களால் எதிர்பாராத பாதிப்புகள், இது இயற்கையில் நடக்கிற சில சம்பவங்கள். மனித வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்கள் ஒன்று, இயற்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஆபத்தான சூழ்நிலைகள் ஒன்று. இந்த இரண்டுமே நம்ம மனித வாழ்க்கையில பார்க்கக்கூடிய விஷயம்தான். இதில் பெரிய ஆபத்துகள் நிகழக்கூடிய வாய்ப்புகளோட நம்ம சந்திச்சிருக்கோம், உலகத்துல பார்த்திருக்கோம், உலக வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் நவக்கோள்களுடைய சஞ்சாரம் சொல்லுவோம் இல்லைங்களா, நவக்கோள்களுடைய நகர்வு. சந்திரன் 2.25 நாளில் மாறிவார், செவ்வாய் 1.5 மாசத்துல மாறுவார், சூரியன் 1 மாசத்துல மாறிவாருங்கிற மாதிரி எல்லா கோள்களுமே அப்படி நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. சனி பகவானும் மாறுவார், ராகு மாறுவார். இப்படி நவக்கோள்கள் பூமியை சுற்றி வருவதற்கு பேர் தான் நவக்கோள்களுடைய சஞ்சாரம் என்று பொருள், சுற்றி வருவது என்று பொருள். இந்த நவக்கோள்கள் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை, நான் அதிகமா பின்பக்கம் போயிட்டு நான் அதை எடுத்து வைக்கல, அதனால சில வருடங்கள் கூட சொல்ல முடியும். குறிப்பா 1961, 2ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் ஒரே வீட்டுக்குள்ள 6 கிரகங்கள் இருந்தால் நான் பார்த்திருக்கேன். அந்த காலகட்டத்தில் பிறந்த மனிதருடைய பாதிப்பு என்ன என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இடையிடையே நடந்திருக்கிறது, அதை நான் பஞ்சாங்கத்தை பார்த்து தேர்வு செய்யவில்லை. அது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். இருப்பினும் இந்த மாதம் தமிழ் தேதிக்கு மாசி மாசம் 9ஆம் தேதி, ஆங்கிலத்திற்கு பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் 10 நாட்கள் கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் ஒரே வீட்டில் சஞ்சாரம் செய்யும். 6 கிரகங்கள், அதாவது குரு பகவானை தவிர்த்து, கேதுவை தவிர்த்து. சந்திரன் 2.25 நாள் கிரகம் என்பதனால் அவரை நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த 10 நாட்கள் 6 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கும். இதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா தினசரி வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற மனித வாழ்க்கையில தசாபுத்தி சாதகமா இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் நடக்க போவதில்லை. அதே மாதிரி கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கிரகங்கள் மனித வாழ்க்கையில் பெரிய அளவு பாதிச்சா இது வரைக்கும் யாரும் எழுதல. சந்திராஷ்டமா அப்படிங்கிற ஒன்று மட்டும் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வருவதை மட்டுமே நாம பாதிக்கக்கூடிய நாளாக இருந்து அதில் சுப நிகழ்ச்சி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் என்னுடைய அனுபவ குறிப்பு என்ன, பாதிப்பு என்ன அப்படின்னா, இந்த 10 நாட்களில் பிறக்கின்ற குழந்தைகள் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஜாதகமாகத்தான் அமையும். ஏன்னா 12 வீடுகள், 9 நவக்கோள்கள். கோள்கள் இல்லாத இடமே வெறுமனே இருக்கும். கோள்கள் இருக்கிற இடத்துக்கு தான் பலன் கூட என்பது ஜோதிடம், பலன் அதிகமாக இருக்கும். கிரகங்கள் பார்த்த இடமும் பலன் தரக்கூடியதுதான். ஆனால் கிரகம் இருப்பதைத்தான் நம்ம பலமாக எடுத்துக்கிறோம். எந்த வீட்டில் இருக்காரா, ஆட்சி வீட்டில் இருக்காரா, உச்ச வீட்டில் இருக்காரா, நீச வீட்டில் இருக்காரா, பகை வீட்டில் இருக்காரான்னு எடுப்போம். அந்த அடிப்படையில் 6 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொன்னா, லக்கணம் என்ற ஒரு இடத்துல இருந்து அவங்க பார்க்கும்போது 6 கிரகங்கள் ஒரே இடத்துல இருப்பாங்க. அப்ப 6 கிரகம் மொத்தமே 12 கட்டங்கள், அதில் இருப்பதே நவக்கோள்கள் 9 பேர் தான். அப்போ ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு கிரகத்தை வச்சா கூட 3 கட்டங்கள் எம்டியா இருக்கும். அப்ப 6 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருந்தா மீதி இருக்கிற எல்லா வீட்லையும் 2 கிரகங்கள் தான் இருக்கும். ஒருத்தர் குரு இருப்பார், இன்னொரு வீட்டில் கேது இருப்பார்.
சந்திரன் எந்த வீட்டில் இருப்பாங்க அந்த குழந்தைங்க பிறக்கிற நட்சத்திரத்தை அடிப்படையை பொறுத்தது. அப்ப இந்த காலகட்டத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் வந்து கொஞ்சம் துரதிருஷ்டமான பலன்களை சந்திப்பார்கள் என்பதுதான் என்னுடைய உண்மையான கருத்து. எதிர்பாராத இயற்கை சீற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த 10 நாட்களில் இயற்கை சீற்றங்கள் வந்து பாதிப்படைய, அதாவது இயற்கை சீற்றத்தினால மக்கள் பாதிப்படைய வாய்ப்புகள் உண்டு. இயற்கையை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் மாற்றங்கள், அரசியலில் குழப்பங்கள், அரசியல் அதிகாரிகளுடைய, அதாவது அரசாங்கத்தை மிகப்பெரிய அளவில் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அரசாங்கம் என்பது ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய முடிவுகள். ஏன்னா அரசாங்கத்தை விட்டு தான் மக்கள் வாழ்கிறோம். அப்போ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா குழப்பமானதா இருக்கும். அரசாங்க தலைவர்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படும். இயற்கை சீற்றங்கள் எதுவும் ஏற்படும். எதிர்பாராமல் போர் நிகழலாம். எதிர்பாராத விதமா மழையினால் பாதிப்பு எங்கே ஒரு இடத்துல. இயற்கை என்பது வந்து உலகம் பூரா, தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது. அப்போ இயற்கைக்கு மாறான பாதிப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த 10 நாட்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுதான் ஒரு பொதுவான ஆராய்ச்சி. இதில் பாதிப்பு அப்படிங்கிறது வந்து பிறக்கின்ற குழந்தைகளுக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்பதுதான் கருத்து. அது இயற்கையில் ஈசனின் முடிவு தானே, அதை யாரும் மறுக்க முடியாது. ஏனென்றால் ஜனனம் என்று ஒன்று இருக்கிறது என்பது ஈசனால் முடிவு செய்யப்படுகிறது. அந்த 10 நாட்கள் வந்து ஜனனத்தை நாம் தள்ளி வைக்கவும் முடியாது, ஜனனத்தை மறுக்கவும் முடியாது. ஏன்னா அது ஈசனின் விருப்பம். அது அவரவருடைய ஊழ்வினை கர்மாவுக்கு ஏற்றவாறு காலச்சக்கரத்தினுடைய கட்டுப்பாட்டில் அந்த குழந்தைங்க பிறப்பாங்க. அவங்களுக்கு முறையான இந்த 10 நாட்களில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு முறையான பரிகாரங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். முறையான பரிகாரங்களை தேடிக்கொண்டால் அவர்களுடைய பாதிப்பு வந்து பெரிய அளவில் குறையும். அது அவரவர் ஜனனமாகும் போது அந்த ஜாதகத்தை எடுத்து பரிசீலனை செய்து அவர்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த 6 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்க போவதற்கான எதிர்மறை விளைவு. பாதிப்பு குழந்தைகளுக்கு இயற்கையில் பெரிய பாதிப்புகள் ஏற்படலாம். அரசாங்கம் என்பதில் பெரிய குழப்பமான சூழ்நிலை உருவாகலாம். அரசியல்வாதிகள் எடுக்கிற முடிவுகளில் குழப்பங்கள் ஏற்படலாம். அரசாங்கம் தொடர்பான ஆலோசனைகளில் சில பிரச்சனைகள் வரலாம். இதுதான் இவைகள் தான் முக்கியமான கருத்து. ஆகவே இந்த கிரக சேர்க்கையினால் எதிர்பாராத வெற்றி அப்படின்னு ஒன்று நடக்குமா அப்படின்னா அது தனி ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி எந்த அடிப்படையில் இருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் அவனுக்கு வெற்றி தோல்வி இருக்கும். ஏன்னா ஒரே வீட்டில் கிரகங்கள் இருந்தால் அதுக்கு கிரக யுத்தம் என்று பொருள். இப்போ கிரக யுத்தத்தில் அங்கே யார் சிறப்பாக இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வர பகவான் தான் அங்கே உள்ள இருக்கிறார். மீதி எல்லாரும் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. அப்போ கிரக யுத்தத்தில் யார் ஜெயிப்பான்னா சனீஸ்வர பகவான் ஜெயிச்சிருவார். அப்போ கிரக யுத்தம் இருக்கும்போது அதிர்ஷ்டம் நிகழும், பெரிய மகிழ்ச்சி நிகழும், லாட்டரி டிக்கெட் விழும், புதையல் கிடைக்கும் அப்படிலாம் சொன்னோம்னா அது வந்து உண்மையிலுமே தவறான கருத்தாக தான் இருக்கும். அவரவர் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றவாறு தசாபுத்தி சாதகமான சூழ்நிலையில் இருந்தால், பொதுவாக மேச ராசியில் பிறந்திருப்பவங்களுக்கு, மேச ராசியில் இன்றைய நிலையில் பிறந்திருப்பவர்களுக்கு எதிர்பாராத வெற்றி நிகழும். ஏன்னா அவங்க இருக்கிற இடம் பூரா 11ஆம் இடம் என்று அர்த்தம். 11ஆம் இடம் என்பது வந்து ஆதாயஸ்தானம் என்று அர்த்தம். 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் யார் ஒருவன் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறதோ அவர் மிகப்பெரிய வெற்றி அடைகிறத நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் 11ஆம் இடம் 12ஆம் இடம் யார் ஒருவர் ஜாதகத்தில் சிறப்பாக அமைகிறதோ அவர் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார் என்பது என்னுடைய 25 வருட அனுபவம். அப்ப மேசராசி நேயர்களுக்கு அந்த 10 நாட்களில் சிறந்த நன்மையான காரியங்கள் நடந்த வாய்ப்பு. அது கிரக யுத்தமாகவே இருந்தாலும் இருக்கிற இடம் 11ஆம் இடம் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதே போல துலாம் ராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் வந்து 6 கிரகங்கள் ஒன்றாக இருந்தால் 11ஆம் இடத்தை பார்த்து விடுவார். 11ஆம் இடம் என்பது வந்து ஆதாயஸ்தானமாகும். அப்போ 11ஆம் இடத்தில் கிரகங்கள் இருப்பதும் ஒன்றுதான், 11ஆம் இடத்தை கிரகங்கள் பார்ப்பது என்பதும் ஒன்றுதான். அப்போ இந்த கிரக சேர்க்கையினால் உண்மையிலுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 10 நாட்களில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் 100% மேசராசினியர்கள் வெற்றி பெறுவார்கள். துலாம் ராசினியர்கள் நிச்சயமாக வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்கள் அனைவரும் சுமாரான பலன் தான் தர முடியும். ஏன்னா 11ஆம் இடத்திற்கு அப்படி ஒரு வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது புதையல் யோகமாக இருக்கலாம், அரசாங்க பதவியாக இருக்கலாம், வேலை கிடைச்சிடலாம், வேலையில் இருப்பவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடலாம், சம்பள உயர்வு கிடைச்சிடலாம், லாட்டரி டிக்கெட் விழுகலாம். என்ன மாதிரியான வெற்றியை வேண்டுமானாலும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிச்சயமாக தர முடியும் தசாபுத்தி சாதகமாக இருந்தால். இதில் குறிப்பாக இந்த 12 ராசி நேயர்களில் இந்த 2 ராசி நேயர்களுக்கு மட்டும் 11ஆம் இடமாகவும் 11ஆம் இடத்தை பார்த்ததாகவும் அந்த கிரகங்கள் சஞ்சாரம் செய்வார்கள். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவ செய்தி. மற்ற ராசி நேயர்களுக்கு சிறப்பான பலன்கள் தருவதற்கு வாய்ப்பில்லை. தசாபுத்தி சாதகமாக இருந்தால் நன்மை நடக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு சரியான முறையான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் அந்த பெற்றோர்கள். இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்தாகும். ஆகவே அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். Yeah.